ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பார்க் தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ ரீசெண்டாக நாங்கள் வந்து என்னென்னா இந்த பார்க் விசிட் பண்ணோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அது ஒரு ஷார்ட்டாக மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னா உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்னென்னா 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் கூட அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பார்க்கை பொறுத்தவரை என்ட்ரி ஃப்ரீ எதுவுமே இவங்க கலெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஈவினிங் டைம் போனீங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பார்க்குன்னு நான் சொல்லுவேன். உள்ளே வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். இந்த பார்க்கை பொறுத்த விட க்ரௌடு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. சாட்டர்டே சண்டே ரொம்பவே நிறைய பேர் வராங்க. அதே நேரத்தில் பார்க்கோட பேக் சைடு வந்து என்னென்னா சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஊரப்பாக்கம் தான் என்ட்ரி ஏரியா. ஸோ அந்த வழியாகவும் நீங்கள் வரலாம். ஸோ ஊரப்பாக்கம் வழியாக போயும் வரலாம். இந்த மாதிரி கிளாம்பாக்கத்தில் இருந்தும் நீங்கள் இந்த பார்க்கில் வரலாம். ஸோ என்னோட பேபியுமே இந்த பார்க்கில் ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ஸோ அவங்க அப்பாவோட நல்லா விளாண்டுட்டு இருந்தா. அப்பா புடிடா, அப்பா புடி புடி அப்பாவே. இந்த பார்க்கை பொறுத்தவரை சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதே நேரத்தில் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உள்ளே வந்து நீங்கள் நல்லா வாக்கிங் பண்ணுற மாதிரி நிறைய அந்த தரையே சூப்பராக இருந்தது. வாக்கிங்க்கான ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பெரியவங்க எல்லாருமே வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பார்க்கில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருந்தது. அண்ட் இதில் வந்து ஃபவுண்டைன் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகும்போது என்னென்னா தண்ணி வரல. பக்கத்துலேயே வந்து என்னென்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்தது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ இங்கேருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். பஸ் வர்றதுக்கு லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் நம்ம பஸ் ஏறிக்கலாம். ஸோ அந்த அளவு ரொம்பவே பக்கத்தில் தான் என்னென்னா பஸ் ஸ்டாண்டும் இந்த பார்க்கும் லொக்கேட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து என்னென்னா அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா என்னென்ன பிளான்ட் டீட்டெயில்ஸ்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பிளான்ட் இது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் வரும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஷட்டில்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்லேயே வந்து என்னென்னா க்ரௌட் அதிகமாக தான் இருந்தது. ஸோ இங்கே கிளைமேட் பார்க்குள்ளே அவ்வளோவா க்ரௌட் இல்லை. பட் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நிறைய க்ரௌட் பார்க்க முடிஞ்சுது. அதுமாதிரி நேரம் ஆக ஆக உங்களுக்கு க்ரௌட் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த பார்க்கில் பாருங்க நமக்கு அவ்வளோவா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. பட் க்ரௌட் அதிகமாக இருக்குது. குழந்தைங்க விளையாடுற இடம் நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேட் பார்க்குள்ளேயுமே நல்லா லைட்டிங் இருந்தது. நம்ம அதனால நடந்து போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நடந்து போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த பார்க் போகிறீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.